கடலூர் அருகே ரயில் விபத்தில் படுகாயமடைந்த பள்ளி மாணவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், வணக்கம். பள்ளி வேன் மீது ரயில் மோதி அந்த உயிர் பிழைத்த ஒரே மாணவரான விஸ்வேஷ் இப்போது எப்படி இருக்கிறார்? நலமாக இருக்கிறாரா? கடலூரில் நேற்று தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் ஒரு மாணவி உட்பட இரண்டு மாணவர்கள் உயிரிழந்தனர். கடலூர் அருகே செம்மங்குப்பம் பகுதியில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற போது எதிரே வந்த விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் எதிர்பார்த்தமாக பள்ளி வேனில் மோதியது. மோதிய வேகத்தில் பள்ளி வேன் நசுங்கி கவிழ்ந்தது. இதில் தொண்டமாநத்தம் பகுதியைச் சேர்ந்த நிமலேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சின்னக்காட்டு சாகையை சேர்ந்த சார்மதி படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு அழுத்த முறையில் உயிரிழந்தார். படுகாயமடைந்த சின்னக்காட்டு சாகையை சேர்ந்த செழியன் ஜிப்மருக்கு அழைத்து செல்லும் போது அவர் உயிரிழந்தார். நேற்று இதில் செழியனும் சாருமதியும் அக்கா தம்பிகள். அவர்களுடைய உடல் கூராய்வு நேற்றே முடிவடைந்து நேற்று அவர்களுடைய உடல் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் அங்கு இதில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் விஸ்வேஷ், நிமலேஷ் அவர்கள் இரண்டு பேரும் சகோதரர்கள். இதில் நிமலேஷ் நேற்று உயிரிழந்தார். அவரது உடற்கூராய்வு முடிந்து அவரது உடல் கடலூர் அரசு மருத்துவமனையில் இருந்தது. இந்த நிலையில் விமலேஷ் படுகாயமடைந்து அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது விஸ்வேஷ் சிகிச்சை முடிந்து தற்போது வீடு திரும்புகிறார். அவருடைய சகோதரர் உயிரிழந்திருப்பதால் அவரது உடலும் தற்போது நிமலேஷோட உடலும் தற்போது அவர்கள் வாங்கி கொண்டு உடலை அடக்கம் செய்யும் பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். நேற்று ஒரு ரயில்வே ஊழியரின் அலட்சியத்தால் இந்த 3 மாணவர்களின் உயிர்கள் பரிதாபமாக உயிரிழந்தது. ரயில்வே ஊழியர் சரியாக அந்த கேட்டை மூடியிருந்தால் இந்த விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கும். 3 மாணவர்கள் உயிர் பிரிந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் இந்த கடலூர் மாவட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தற்போது இந்த சிகிச்சையில் இருந்த ஒரே மாணவர் இப்போது வீடு திரும்புகிறார். இது குறித்து போலீசாரும் தற்போது இந்த விபத்து குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பள்ளியில் பயின்ற மாணவர்கள் இந்த பள்ளியில் 2வது நாளாக இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று 2வது நாளாக பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது சிகிச்சை முடிந்து அந்த விஸ்வேஷ் வீடு திரும்புகிறார். அதன் பிறகு அவரது சகோதரர் நிமலேஷ் உடல் அடக்கம் செய்யப்படும் எனவும் அவர்கள் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.